ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே கிச்சன். இப்போ நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் மீல் மேக்கரை போட்டுப்போம். இப்போ மீல் மேக்கரை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்காட்டி நம்ம கடுகு தாளிச்சுப்போம். இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்து சேர்த்துப்போம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துப்போம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்போ ஒரு 5-6 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அது வதங்கி வரத்துக்குள்ளே நம்ம போய் தேங்காய் அரைச்சிட்டு வந்துப்போம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கிராம்பு, ஒரு சின்னதாக பட்டை ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துப்போம். தேங்காவை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா கொதிக்குது. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எல்லாத்தையும் கொதிக்க விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா கொதிக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் மீன் மேக்கரை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு 2-3 கொதி கொதிக்க விடுங்க. ஏன்னா சுடு தண்ணியிலே அந்த மீன் மேக்கர் நல்லா வெந்திருக்கும். அதனால் 2-3 கொதி கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கி வச்சுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மீன் மேக்கர் கிரேவி தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.